மேஷராசிக்காரங்க நிறைய உழைப்பாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து மேஷராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியோட டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதனால் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருந்துகிட்ருக்கோம். ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துட்ருக்கோம். நிறைய விரயம், லாஸ் எல்லாமே கைக்கு வருது, வந்த வேகத்திலே மின்னல் வேகத்திலே செலவாயிடுது. இதுதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ மேஷராசிக்காரங்க உங்களுக்கு தொடர்ந்து விரயமாகவே அதிகமாக ஆகிட்டு இருக்குங்க. செலவு மேலே செலவு, கையில் பணமே தங்கலன்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை வந்து பின்பற்றி பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள். இது வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தானங்களை வந்து வழங்குங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னா சரியான நபர்களுக்கு செய்யணும். ஸோ அதுதான் வந்து பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கும். இருக்கிறவங்க ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டவங்களுக்கு சாப்பாடு போட்டுறதுல ஒரு பலனும் கிடையாது. வயிறார வந்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த நேரத்துக்கு உணவளிச்சாதான் அது அவங்களுக்கான ஒரு பசியை வந்து ஆற்றக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். ஸோ தானங்கள் எல்லாமே சரியான நபர்களுக்கு செய்கிறது தான் சிறந்தது. ஸோ மேஷராசிக்காரங்க சனியோட பாதிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டங்களெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை அதிகமாக செய்ய வேண்டும்.